நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜிமுதீன். வாசிப்பவர் ராதிகா வின்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலை தொடரும் சாத்தியம். அரச மற்றும் நிதிச்சபை நிறுவனங்களின் சம்பள முரண்பாடு உட்பட ஏனைய பிரச்சினைகளை ஆராய்வதற்கு விசேட குழு. சமுர்த்தி வங்கி மற்றும் வங்கிச் சங்கங்களின் கணக்குகளை ஆராயும் பொறுப்பு அரச கணக்காய்வாளரிடம் ஒப்படைப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வீட்டு உரிமையினை பெற்றுக் கொடுப்பதற்கு பலமான வேலைத்திட்டம் அவசியம் என்று மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவிப்பு. பாகிஸ்தானின் சில பிரதேசங்களில் கடும் வெப்பம். சீனாவில் நடைபெற்று வரும் மெய் வல்லுநர் சுற்றுத் தொடரின் 200 மீட்டர் ஓட்டப் போட்டியிலும் அருண தர்ஷன வெற்றி. இனி விரிவான செய்திகள். மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை தொடரும் சாத்தியம் காணப்படுகின்றது. களுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக நீரேந்து பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்படும் எச்சரிக்கை நிலவுகிறது. ரத்தினபுரி, பல்மடுல்ல, நிவித்திகல, எலப்பாத்த, குருவிட்ட, கிரியல்ல பிரதேச செயலக பிரிவுகளில் வெள்ள அபாயம் நிலவுகிறது. ரத்தினபுரி மற்றும் அதனுடன் சூழ உள்ள பிரதேசங்களிலும் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்று நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளரான பொறியியலாளர் SPC சுகீஸ்வர தெரிவித்துள்ளார். குறிப்பிடத்தக்க அளவு மழை இன்றும் பெய்யுமிடத்து அனர்த்த நிலை அதிகரிக்கும். கிங்கங்கை, நில்வளாங்கங்கை ஆகிய பகுதிகளிலும் வெள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தனகல்ல மற்றும் கழனி கங்கையின் நீரேந்து பிரதேசங்களிலும் கடும் மழை பெய்துள்ளது. பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் 80% அடைந்துள்ளது. சில நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன. குக்குலகங்கை வான் பாய்வதனால் புலத்செங்கல பிரதேச செயலக பிரிவில் ஓரளவு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. மழையுடன் கூடிய வானிலை தொடர்வதனால் தாழ்நில வீதிகளில் போக்குவரத்தின் போது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பாரிய பங்களிப்பை வழங்குகின்றனர். எனினும் அவர்களுக்கான சமூக அபிவிருத்தி குறுகிய அளவில் இடம்பெறுவதாக இலங்கை மனித உரிமைகள் அலுவலகத்தின் கண்டி மாவட்ட இணைப்பாளர் விரஞ்சன் சுமணசேகர தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வீட்டு உரிமை வழங்குவதற்கு பலமான வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். உலக சுற்றாடல் தினத்திற்கு சமாந்தரமாக இலங்கையின் வன பிரதேசத்தை அதிகரிக்கும் விசேட வேலைத்திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜனக வகும்புர தெரிவித்துள்ளார். சுற்றாடல் தின தேசிய நிகழ்வு எதிர்வரும் 5ஆம் திகதி ஜனாதிபதி தலைமையில் நடைபெற உள்ளது. சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 30ஆம் திகதியிலிருந்து அடுத்த மாதம் 5ஆம் திகதி வரை தேசிய சுற்றாடல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது அரச, தனியார், அரச சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளை இணைத்து விசேட வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பிரிவில் தகவல் தொழில்நுட்பத்தை ஒரு பாடமாக கற்கும் மாணவர்களுக்கு வழங்கும் புலமை பரிசிலுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி ஜூன் மாதம் 7ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவும் ஜனாதிபதி நிதியமும் இணைந்து இந்த புலமை பரிசில் திட்டத்தினை முன்னெடுக்கின்றன. பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களை பதிவு தபாலில் ஜனாதிபதி நிதியத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அனுப்ப வேண்டிய முகவரி ஜனாதிபதி நிதியம், இலக்கம் 35, 3ஆம் மாடி, லேக் ஹவுஸ் கட்டடம், DR விஜயவர்தன மாவத்தை, கொழும்பு 10 என்பதாகும். அரசு துறை மற்றும் நிதிச்சபை நிறுவனங்களில் நிலவும் சம்பள முரண்பாடு உட்பட ஏனைய பிரச்சினைகளை ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு பற்றி ஜனாதிபதி தாக்கல் செய்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசு துறை மற்றும் நிதிச் சபைகளின் சம்பளம் தொடர்பில் கடந்த காலங்களில் பல பிரச்சினைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த குழுவினூடாக குறித்த பிரச்சினைகள் பற்றி ஆராய்ந்து அதற்கான தீர்வை அடுத்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளீர்க்கும்படி ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவித்துள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் செயற்படும் சமுர்த்தி வங்கி மற்றும் வங்கிச் சங்கங்களின் கணக்குகளை கணக்காய்வு செய்வதற்கான பொறுப்பை அரச கணக்காய்வாளருக்கு ஒப்படைப்பது பற்றிய பிரேரணைக்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாடளாவிய ரீதியில் 1082 சமுர்த்தி வங்கிகளும் 335 வங்கிச் சங்கங்களும் செயற்படுகின்றன. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதனால் காய்ச்சல், டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவியிருப்பதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது.
டெங்கு தொற்றும் தொண்டை வலியும் அதிக அளவில் பரவியுள்ளன. இதன் காரணமாக தமது சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எலிக்காய்ச்சல் பற்றியும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். வயலில் இறங்கி வேலை செய்பவர்கள் இது விடயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு நாட்டின் பல பிரதேசங்களிலும் விலங்குகளினால் விவசாயத்திற்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுத்துவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். யானை, குரங்கு, பன்றி, கிளி, மயில், எலி, மான் உள்ளிட்ட விலங்குகளினால் மிகுந்த பாதிப்பு ஏற்படுகின்றது. சுமார் 5 ஏக்கரில் விவசாயம் மேற்கொள்ளும் பட்சத்தில் விலங்குகளின் பாதிப்பினால் சுமார் 2 ஏக்கர் பயிர் சேதமடைவதாக விவசாயிகள் முறையிடுகின்றனர். விலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கு விவசாயிகள் மேற்கொள்ளும் சில நடவடிக்கைகளின் போது விலங்குகள் உயிரிழக்கும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. எனினும் விவசாய பாதிப்பை எதிர்கொள்ளும் விவசாயிகளின் விடயத்தில் அக்கறை செலுத்தப்படுவதில்லை என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி விவசாயத்தை விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உலகச் செய்திகள். பாகிஸ்தானின் சில பிரதேசங்களில் கடுமையான வெப்பம் நிலவுகிறது. சிந்த் பிரதேசத்தில் 52 பாகை செல்சியஸ் வெப்பநிலை நிலவுகிறது. இந்த வருடத்தில் நிலவிய மிகுந்த வெப்பமாக இது பதிவாகியுள்ளது. இதேவேளை கராச்சி உட்பட சில பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் ராஜஸ்தானிலும் மிகுந்த வெப்ப அலையினை மக்கள் எதிர்கொண்டுள்ளனர். அங்கு சுமார் 50 பாகை செல்சியஸ் வெப்பம் நிலவுகிறது. அபிவிருத்தி செய்திகள். ஹோமாகம கலவிலவத்த சங்கம மாவட்டத்தின் மறுசீரமைப்பு பணிகள் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தனவின் தலைமையில் நேற்று ஆரம்பமானது. 1500 கிலோமீட்டர் வீதியினை இந்த வருடத்தில் மறுசீரமைக்கும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இது முன்னெடுக்கப்படுகிறது. நீண்டகாலமாக மறுசீரமைக்கப்படாது கைவிடப்பட்டிருந்த இந்த வீதியினால் மக்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டனர். விளையாட்டுச் செய்திகள். சீனாவில் நடைபெற்று வரும் மெய் வல்லுநர் சுற்றுத் தொடரின் 200 மீட்டர் ஓட்டப் போட்டியின் முதல் சுற்றில் இலங்கையைச் சேர்ந்த அருண தர்ஷன வெற்றியீட்டியுள்ளார். இந்த போட்டி இன்று நடைபெற்றது. இவர் ஓட்டப்பந்தய தூரத்தை 21.27 வினாடிகளில் பூர்த்தி செய்தார். அருண தர்ஷன நேற்று நடைபெற்ற 400 மீட்டர் ஓட்டப் போட்டியின் முதல் சுற்றிலும் வெற்றியீட்டினார். அதன் இறுதிப் போட்டி இன்று மாலை நடைபெறவுள்ளது. சுற்றுலா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான 3வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. கார்டிஃப் மைதானத்தில் இலங்கை நேரப்படி இரவு 11 மணிக்கு போட்டி ஆரம்பமாகும். இதேவேளை இலங்கை கால்பந்து சம்மேளனம் லைக்கா ஞானம் அறக்கட்டளையோடு இணைந்து இளைஞர்கள் மத்தியில் கால்பந்தாட்ட துறையை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. முதல் கட்டத்தில் Y19 எனும் பெயரில் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கால்பந்தாட்ட சுற்றுத்தொடர் ஆரம்பிக்கப்பட உள்ளது. 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கியதாக இந்த தொடர் நடைபெறும். இதுபற்றி தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இலங்கை கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் ஜஸ்வர் உமர் மற்றும் லைக்கா ஞானம் அறக்கட்டளையின் தலைவர் அல்லிராஜா சுபாஷ்கரன் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். சீரற்ற வானிலை நிலவுவதனால் மீனின் விலை அதிகரித்துள்ளது. அதேபோன்று மரக்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதாக பொருளாதார மத்திய நிலைய வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். கனமழையினால் மரக்கறி செய்கைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள்.
இலங்கையின் முதலாவது ஸ்ட்ராபெரி விவசாய முன்மாதிரி கிராமம் நுவரெலியாவின் 4 கிராமங்களை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி திணைக்களம் இதற்காக 20 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 50 விவசாயிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஏற்றுமதி செய்யக்கூடிய சகல பழ வகைகள் மற்றும் மரக்கறிகளுக்கு முன்மாதிரி விவசாய கிராமம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காரணமாக காற்றும் மழையும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யலாம். மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலிருந்தும் நுவரெலியா மாவட்டத்தினதும் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் ஆங்காங்கே இடியோடு கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென், வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீரற்ற வானிலை தொடரும் சாத்தியம். அரச மற்றும் நிதிச்சபை நிறுவனங்களின் சம்பள முரண்பாடு உட்பட ஏனைய பிரச்சினைகளை ஆராய்வதற்கு விசேட குழு. சமுர்த்தி வங்கி மற்றும் வங்கி சங்கங்களின் கணக்குகளை ஆராயும் பொறுப்பு அரச கணக்காய்வாளரிடம் ஒப்படைப்பு. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வீட்டு உரிமையினை பெற்றுக் கொடுப்பதற்கு பலமான வேலை திட்டம் அவசியம் என்று மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவிப்பு. பாகிஸ்தானின் சில பிரதேசங்களில் கடும் வெப்பம். சீனாவில் நடைபெற்று வரும் மெய்வல்லுநர் சுற்றுத்தொடரின் 200 மீட்டர் ஓட்டப் போட்டியிலும் அருண தர்ஷன வெற்றி. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.